ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் எபிரேயர் 2வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை மாத்திரம் நாம் தியானிக்கலாம். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். அதாவது குமாரன் மூலமாக திருவுளம் பற்றி இருக்கக்கூடிய வார்த்தைகள், அந்த இரட்சிப்பின் சத்திய வசனங்களை நாம் ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும் என்று எபிரேயாக்கியோன் குறிப்பிடுகிறார். தீர்க்கதரிசிகளுக்கும் மேலானவர், தேவதூதர்களுக்கும் மேலான ஒரு விசேஷித்த நாமத்தை உடையவர், திருத்துவத்தினுடைய 2வது நபரே இந்த மீட்பின் சத்தியத்தை நமக்கு திருவலம் பற்றியிருக்கும் பொழுது, போதித்திருக்கும் பொழுது நாம் எத்தனை ஜாக்கிரதையாக நாம் அவைகளை கவனித்து கேட்டவைகளை விட்டு விலகாதபடி வாழ வேண்டும் என்று சொல்லி இங்கே அறிவுரை கூறுகிறதை பார்க்கிறோம். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலேயே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன்தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம் என்று எபிரேயாக்கியோன் ஒரு கடினமான ஒரு கேள்வியை நமக்கு முன்பாக வைக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலே பெரிதான இரட்சிப்பும் நித்திய தண்டனையும் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துவனுடைய இரட்சிப்பானது இன்றைக்கு இலவசமாக கொடுக்கப்படுகிறபடியினால் பலரும் இதனுடைய மதிப்பை எண்ணி பார்ப்பதில்லை. இன்றைக்கு இலவசம் என்று சொன்னாலே அதனுடைய மதிப்பு யாருக்கும் தெரியாதது போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனுக்குலத்திற்கு வந்திருக்கிற அந்த இரட்சிப்பை குறித்து அத்தனையாக மறுக்கிறவர்களாக, அதை ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லாதவர்களாக காணப்படுகிறார்கள். கிரியைகளை செய்து அதன் மூலமாக மீட்பை தேடி அலையக்கூடிய ஒரு மனிதனுடைய நிலைமையில் நம்ம நின்று பார்த்தாதான் தெரியும் இந்த மீட்பினுடைய அந்த விலையேறப்பட்ட தன்மை. இன்றைக்கு எத்தனையோ புண்ணிய தீர்த்தங்களையெல்லாம் தேடி தங்களுடைய பாவங்களை கழுவ துடிக்கிற மனுஷனுடைய நிலையில் நின்று பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிற இவ்வளோ பெரிதான இரட்சிப்பு என்று சொல்லி. இன்றைக்கி இமயத்தில் போய் எத்தனையோ பேர் அங்கே தியானம் பண்ணி அநேக காரியங்களை செய்து மீட்படையலாம் என்று சொல்லி நினைக்கிறார்கள். அப்படி அங்கலாய்க்கிற மனுஷனுடைய நிலைமையில் நின்று பார்த்தா தெரியும் இவ்வளோ பெரிதான இரட்சிப்பு என்பது. கடலில் இன்றைக்கு கோடி கோடி துளிகளை பாத்திரத்தில் மூன்று நான் வற்ற வைக்க போகிறேன்னு சொல்லி ஆசைப்படுற ஒரு சிறுவனினுடைய நிலையில் தான் இன்றைக்கு அநேகர் தங்களுடைய கிரியைகளினால், எப்படியாகிலும் நான் செய்கிற கிரியைகளினால் நான் பரிசுத்தமாக்கப்பட்டு விடுவேன், நீதிமானாக்கப்பட்டு விடுவேன் என்று சொல்லி நதிகளை தேடி மலைகளை தேடி இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு தங்களுடைய சரீரங்களை வருத்தி கொண்டு வாழ்கிற சூழ்நிலைகளை பார்க்கிறோம். அந்த மனிதனுடைய முயற்சியினால் மீட்பை பெறவே முடியாது. பாவத்திலிருந்து மீட்பு பெறுகிறதற்கான ஒரே ஒரு வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பலி மரணமே. அந்த பலி மரணத்தை நாம் விசுவாசித்து அற்புதங்களினால் அடையாளங்களினால் பலவிதமான பலத்த செய்கைகளினால் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினால் தேவன்தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம்? அவ்வளோ பெரிய இரட்சிப்பு, விலையேறப்பெற்ற தன்னுடைய சொந்த இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மையே விலை கொடுத்து வாங்கியிருக்கிறவர். நம்முடைய பாவங்கள் எவ்வளவு சிவேரென்று இருந்தாலும் அதை கழுவி பஞ்சை போல வெண்மையாய் மாற்றுகிறதற்கு தேவனே ஏற்படுத்தி இருக்கிற ஒரு இரட்சிப்பின் திட்டம், ஒரு மீட்பின் திட்டம். அந்த திட்டத்தை நம்ம அதை எண்ணி பார்க்காம அதனுடைய விலையேறப்பட்ட தன்மையை உணர்ந்து கொள்ளாமல் நம்ம தட்டி கழிச்சோன்னா அதற்கு கிடைக்கக்கூடிய தண்டனையை குறித்தும் இங்கே எபிரேயாக்கியோன் சொல்லுகிறான். அதை குறித்த காரியத்தை தான் சொல்லுகிறான். தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம்? நித்திய தண்டனை என்று சொல்லி தான் இன்றைக்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. இது யாராலையும் மறுக்க முடியாது. அதற்கு எத்தனையோ நூதனமான விளக்கங்களெல்லாம் கொடுத்து, நூதனமான விளக்கங்களை கொடுத்து எப்படியாவது மக்களை அவங்க திருப்திப்படுத்தணும், நரகம்லாம் இல்லை, தண்டனைலாம் கிடையாதுன்னெலாம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் வேதத்தில் தெளிவாக பாவம் செய்கிற மனிதனுக்கு பாவத்திலிருந்து அவன் மனம் திரும்பலன்னு சொன்னால் நிச்சயமாக
தண்டனை கிடைக்கும் என்பதை வேதம் தெளிவாக கூறுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 25வது அதிகாரம் 46வது வசனத்தில், அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்து போதிக்கிற போதனையில் அத்தனை தெளிவாக அவர் கூறுகிறதை பார்க்கிறோம். அதே மத்தேயு 18வது அதிகாரம் 8வது வசனத்தில், உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. நீ 2 கையுடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் அத்தனை கடினமாய் போதிக்கிற காரியங்களை பார்க்கிறோம். மார்க்கு எழுதின சுவிசேஷத்திலும் 9வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்பொழுது அந்த நரகத்தினுடைய காரியங்களை குறித்து சொல்லப்படுது. 48வது வசனம் 49வது வசனங்களில், அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அக்கினி சாகாது. எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பூமியில் சோதனைகளை, பாடுகளை, கஷ்டங்களை அனுபவிப்பதற்கு தன்னை விட்டு கொடுத்தான்னா, அந்த அக்கினி புடமிடுகிறதற்கு விட்டு கொடுத்தான்னா, அந்த அக்கினி புடமிடும் பொழுது பரிசுத்தமாய் வாழ்ந்தான்னு சொன்னால் அவனை அந்த நரக அக்கினியில் அவனை தூக்கி போட மாட்டாங்க. அவன் பாவம் செய்து வாழ்வான் என்று சொன்னால் அவனுடைய சரீரத்தில் காணப்படுகிற புழு சாகாது, அக்கினி அவியாது. அவன் அங்கே நரக அக்கினியில் தண்டனையை அடைவான் என்று சொல்லித்தான் இங்கே மார்க் எழுதின சுவிசேஷத்திலே பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 11வது வசனத்தில், நரகத்தின் வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும் என்று பார்க்கிறோம். கந்தகம் எரிகிற அக்கினி கடலில் 1000 ஆண்டு முன்பாக அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் போடப்படுவார்கள். வெளிப்படுத்தல் 19:20 பார்க்கிறோம். அங்குதான் பிறகு பிசாசு, அதாவது லூசிஃபர் தள்ளப்படுவான். வெளிப்படுத்தல் 20:10. 1000 ஆண்டு ஆட்சிக்கு பின்பு அதே அந்த அக்கினி கடலில் தான் கிறிஸ்தவை விசுவாசியாமல் அவரை மறுதலித்து ரட்சிப்பை ஏளனப்படுத்தினவர்கள் தள்ளப்படுவார்கள். அதனைத்தான் நாம் வெளிப்படுத்தல் 20வது அதிகாரத்தில் நாம் 12வது வசனத்திலிருந்து நாம் 15 வரையிலும் பார்க்கிறோம். அதாவது கள்ள தீர்க்கதரிசியும் அந்தி கிறிஸ்துவும் தள்ளப்பட்ட அதே அக்கினி கடலில் இங்கே நியாய தீர்ப்பு பெற்றவர்கள் தள்ளப்படுவார்கள் என்கிற காரியத்தை மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்க நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2வது மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஒரு தெளிவான, ஒரு வெளிப்படையான ஒரு காரியத்தை குறித்து வேதாகமும் அவ்வளவு திட்டமும் தெளிவுமாக அங்கே போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதே வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அங்கே தள்ளப்படுகிறவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள் என்று பார்க்கிறோம். சதா காலங்களிலும் வாதிக்கப்படுகிற ஒரு நிலைமைக்குள் அவர்கள் தள்ளப்பட்டு விடுவார்கள். நரக பயத்தை கொஞ்ச நாள் மறக்க வேண்டுமானால் பொய் கொள்கைகள் என்கிற காரியத்தை நம்ம அனுபவிச்சுட்டு நரக பயத்திலிருந்து தப்பிச்சு பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிறவர்களாய் நாம் காணப்படலாம். ஆனாலும் நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாவத்தை தண்ணீரை போல குடித்து இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் மயங்கின நிலையில் இருக்கக்கூடிய நம்ம விழிக்கும் பொழுது நரகத்தில் தான் இருப்போம். எனவே மிகுந்த எச்சரிக்கையை இந்த வேதத்தில் எபிரேய ஆக்கியோன் தெளிவாக எழுதுகிறார். 2வது வசனம் 1ஆம் வசனத்தில், ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடி அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். இன்றைக்கு நமக்கு நித்திய ஒரு வாழ்க்கை வேண்டுமா, பெரிதான ரட்சிப்பு வேண்டுமா, இல்லை நித்திய தண்டனை வேண்டுமா என்பதை தீர்மானித்து நாம் முடிவெடுத்து ஆண்டவருடைய மிக பெரிதான அந்த ரட்சிப்பினால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை பெற்று நித்திய ஜீவனுக்கென்று வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.